டீசல் மூவிக்கான ஆடியோ ஜூக் பாக்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. விஷ்ணு விஷாலோட ஆரியன் மூவிக்கான ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. இது அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ரியராஜோட அன்பவம் பொல்லாதது படத்தோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியராஜ், மலவிகா மனோஜ் நடிக்கிறாங்க. சித்து குமார் மியூசிக் பண்றாரு. அக்டோபர் 31 மூவி ரிலீஸ் ஆகும். பாகுபலி தி எபிக் மூவிக்கு சென்சார் அப்ளை பண்ணிருக்காங்க. சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 3 மணி நேரம் 45 நிமிஷம். பாகுபலி தி எபிக் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, பாகுபலி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஒன்னா சேர்த்து ஒரு வெர்ஷனா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த வெர்ஷன் தான் பாகுபலி தி எபிக். சிம்புவோட அரசன் மூவிக்கான ப்ரோமோ இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல பார்த்த ஆடியன்ஸ் ப்ரோமோவுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அன்டோல்டு ஸ்டோரி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் அடச்சனைன்னு ப்ரோமோலயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரோமோல தனுஷோட ரெஃபரன்ஸுமே இருக்கு. நெல்சனும் ப்ரோமோல இருக்காரு. சோ ப்ரோமோ ஃபுல்லாவே மாஸ் தான். ப்ரோமோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே செம்மையா இருந்துச்சு. அந்த தீம் ட்ராக்கை தனியா கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூடியூப்லயே அந்த தீம் ட்ராக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு லீடா பண்றாரு. அனதர் ஸ்டார் காஸ்ட் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. இன்னைக்கு அனிருத்தோட பர்த்டே. சோ ஜனநாயகனோட ப்ரொடியூசரும் அனிருத்தும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்கிரமே ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வந்துடும். விலங்கு 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. விலங்கு 2 அவங்க எடுக்க போறதா சொன்னாங்க. ஆனா இன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். அஞ்சான் மூவி ஸ்ரீலங்கால ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. அதை பத்தி இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா மோஸ்டா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீஎடிட்டட் வெர்ஷனுங்கிறப்போ திரும்ப நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. பிரம்மாஸ்திரா 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் சீக்கிரமே வந்துடும். தக்லீஃப், வார் 2, சிக்கந்தர், மதராசி, எம்புரான் மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பா வேர்ல்டு வைடு வசூல கேக்குறீங்க. வேர்ல்டு வைடு வசூல் ரிப்போர்ட் இருந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல தக்லீஃப் ஃபிளாப், வார் 2 டிசென்டா போச்சு, சிக்கந்தர் ஃபிளாப், மதராசி ஆவரேஜா போச்சு. கமலஹாசன் 237 மூவிக்கான அப்டேட்டை கேக்குறீங்க. அடுத்த வருஷம் தான் இந்த மூவி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போல. இப்போதைக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இட்லிகடை மூவி 100 கோடி வசூல் வருமா, வர வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா வசூல் பெருசா டிராப் ஆயிடுச்சு. ஜனநாயகன் சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சன் டிவி வாங்க போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப சன் டிவி வாங்கல. சோ சேட்டலைட் இன்னும் அவங்க விக்கல. மோஸ்டா ஜீ தமிழ் இல்ல விஜய் டிவி தான் வாங்க வாய்ப்பு இருக்கு. லோக்கு பார்ட் 2 அடுத்த வருஷம் சம்மருக்கு வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா வாய்ப்பு கம்மி தான். சம்மர் தாண்டி ரிலீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸ் தமிழ்ல வராது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும் நியூஸ் வந்திருக்கு. ரஜினி கமல் படத்தை கார்த்திக் சுப்ராஜ் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். அப்படி ஒரு சப்ஜெக்டே அவர் சொல்லல. எனக்கு இன்னொரு சேனல் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இன்னொரு சேனல் இருக்கு. அது வீடியோ ரொம்ப நாளா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா அதுல பெருசா வீடியோஸ் போறது இல்ல. நான் கண்டினியூஸா வீடியோஸ் போடும்போது நான் இப்ப அந்த சேனலை பத்தி சொல்றேன். அதுலயும் சினிமா பத்தி தான் சொல்லுவேன். ஆனா சினிமால வர பிரச்சனைகள் பத்தி சொல்லுவேன். நேத்து ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தேவி. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். அண்ட் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வந்து நான் ஷார்ட்ஸா போடுறேன்.